ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டீ என்ன டீன்னு பார்க்கலாம் வாங்க. சங்குப்பூவில் நல்ல சத்துக்கள் நிறைந்த சங்குப்பூவில் நம்ம டீ வைக்க போகிறோம். இந்த சங்குப்பூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதில் வந்து டீ குடிக்கிறதுனால மட்டும்தான் பெனிஃபிட்னு கிடையாது, நம்மளோட தலைக்கு போடுறதுனாலையும் நல்ல முடி வளர்ச்சி வந்து தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீயாக நம்ம உள்ளே எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி நமக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய பேருக்கு வந்து மறதி வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும். அந்த மறதியை வந்து குறைச்சி நமக்கு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். வாங்க இந்த டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ டீ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு 5 சங்குப்பூ அப்படின்ற கணக்கில் நான் 2 பேருக்கு 10 சங்குப்பூ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் இலை எடுத்திருக்கேன். இலை, இந்த சங்கு பூவில் இருக்கிற சத்துக்களை விட இலையிலையும் வேர்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கொஞ்சம் வேறு ஒரு இன்ச்சி துண்டு 1 இன்ச் அளவுக்கு வேரும், ஒரு 2 இது 5 லீஃப் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி ஒரு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பூவோடு இதையும் சேர்த்து போட்டு நம்ம டீ குடிக்கலாம். பார்க்கலாம். ஒரு கப்புலையும் ஒரு 5 லீவ்ஸ் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை இனிக்கிற மாதிரி இனிக்கிட்டு போட்டுக்கலாம். அந்த குச்சி தேவையில்லை. பூ போட்டுக்கலாம். நல்லா அலசிக்கலாம், ஏன்னா மண் எல்லாம் இருக்கும். ஒரு 5 ஃப்ளவர் போட்டுக்கிறேன். 4 5 இந்த மாதிரி இதுலேயும் ஒரு 5 போட்டுக்கலாம். தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்துருச்சுங்க, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம டீ கப்பில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து அப்படியும் குடிச்சிக்கலாம், இல்லை என்னால் சுகர் இல்லாமல் குடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தேன் விட்டுக்கலாம். இல்லை இன்னொன்று இது பார்த்திங்கன்னா லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேஜர் படிச்சிருக்கவங்களுக்கு ஸ்லெட்டு நெட்டு ஜேஆர்எஃப் கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைனில் எடுக்கிறோம். உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா நாங்கள் இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஈஸியாக ஸ்லெட்டு நெட்டு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இதுலேயே அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு கிளாஸு. அதுமாதிரி சப்ஜெக்ட்டும் நல்லா உங்களுக்கு ஓரியன்டாக தான் இருக்கும், ஒர்த்தாக தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், நம்பர் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. டீ வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் வந்து இதாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றுத்தில் மட்டும் லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து வேணும் அப்படின்னா, லெமன் டீ குடிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் போட்டுட்டு இது இப்படியே குடிக்க முடியாது, குடிக்க முடிஞ்சவங்க குடிச்சிக்கலாம். தேன் வந்து எங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக தேன் சுகர் வேணும் அப்படின்னு நினச்சின்னா சுகருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா தேன் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தேன் விட்டுக்கிட்டிங்கன்னா குடிக்கலாம். நம்ம இதை குடிக்காமையே இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்த் வைஸ் நல்லது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சுகரோ தேனோ ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லெமன் விட்டதும் இது வந்து வயலட் கலர் பர்பிள் கலர் மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சங்குப்பூவில் மட்டும் இருக்கனால ப்ளூ கலர் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.